வெண்முரசு. கார்கடல் 63. வாசிப்பது சந்தீப். பார்பாரிகன் சொன்னான், அலாயுதன் இடும்பர்கள் விண்ணிலிருந்து விழுந்தெழுந்து தாக்குவதைக் கண்டான். அவனுடைய படைவீரர்கள் ஆணையிடாமலேயே தங்கள் நீண்ட வேல்களை மேல்நோக்கி கூர் நின்றிருக்க பிடித்து கீழே விழும் இடும்பர்களுக்கு நேராகக் காட்டி அவர்களை குத்திப் புரட்டி குருதிக்கலத்திற்குள் உள்தசைகள் உடைந்து சிக்க சுழற்றி பிழுதெடுத்து வெங்குருதியுடன் தூக்கி ஆட்டினர். குருதி தங்கள் உடலில் சிந்த நடனமாடினர். களத்திற்கு வந்த 14 நாட்களில் அவர்கள் முதல் முறையாக போரில் ஈடுபட்டனர். போரிடுபவனின் தனிப்பட்ட வஞ்சத்தை, அச்சத்தை, களிப்பை மீறி எழும் ஒற்றைப் பேரினர் ஒன்றை முதல் முறையாக அறிந்தனர். அனைத்து போர்களையும் நிகழ்த்துவது அதுவே என்றும், மொழியிலும் கனவிலும் புகுந்து கொண்டு போரை ஆழத்தில் அழியாது வாழச் செய்வதும் அதுவே என்றும் அவர்கள் அறிந்தனர். அவனுடன் வந்த 12,000 படைவீரர்களில் 800 பேர்தான் அப்போது உயிருடன் எஞ்சியிருந்தனர். அவர்களை 8 குழுக்களாகப் பிரித்து 8 க்ஷத்திரிய படையினருக்கு வழிகாட்டுக் குழுக்களாக அனுப்ப சகுனி ஆணையிட்டிருந்தார். க்ஷத்திரியப் படைகள் நடுவே ஒளியாலான தொடர்பு வலை இருந்தது. அசுரரும் அரக்கரும் தங்கள் செவிகளுக்கு மட்டுமே பொருளென்றாகும் குறுமுழ ஒலிகளையும் சிற்றுதல் ஒலிகளையும் கொண்டிருந்தனர். அலாயுதனின் குடி உதட்டைக் குவித்து மெல்லிய சீழ்க்கை ஒன்றை எழுப்பி ஒருவரோடொருவர் தொடர்பு கொண்டது. அமைதியான அடர்காட்டில் வேட்டையாடுகையில் கூட அந்த ஓசை விலங்குகளை எச்சரிக்கை கொள்ளச் செய்வதில்லை. அதை பிறர் கேட்டால் சீவிடின் ஒலி சற்று சுதிகூடி எழுவதாகவே எண்ணுவார்கள். அவர்களின் குடியில் பிறந்து வளர்ந்து பிற குடிகளுடன் உரையாடலே இன்றி வாழ்பவர்களுக்கு மட்டுமே அது மொழி என்றாகியது. அலாயுதனின் படைவீரர்கள் அனைவருமே வாய் குவித்து ஒலி எழுப்பியபடியேதான் போரிட்டனர். மிக அருகே கேட்கும் ஒலியுடன் தங்கள் ஒலியை அவர்கள் இணைத்துக் கொண்டனர். இணைந்து இணைந்து அவ்வோசை அங்கிருக்கும் அவர்களின் கொடியை முழுமையாக ஒன்றாக்கி எழுந்தது. அதற்குள் ஒவ்வொருவரின் தனிக்குரலும் இணைந்தது. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் மேலே எழுந்து தெய்வ ஆணை என அது அவர்களை ஆட்சி செய்தது. அந்த பொது ஒலியை உண்மையில் எழுப்புவது யார் என அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அது மண்மறைந்து மூதாதையர் வாழும் உலகிலிருந்து எழுவதாக நம்பினர். அவர்கள் எவரிடமும் இல்லாத பேரறிவும் நுண்ணோக்கும் கொண்டிருந்தது அது. அவர்கள் ஒவ்வொருவரையும் நன்கறிந்துமிருந்தது. களத்தில் அது எழுவதற்கு சற்று பிந்தும். தலைவனின் ஓசையே முதலில் எழும். பின்னர் அதனுடன் பிறருடைய ஓசைகள் இணைந்து கொள்ளும். ஒவ்வொரு ஓசையும் முந்தைய ஓசையுடன் சற்றே விலக்கம் கொண்டிருக்கும். சேக்கேறுவதற்கு முன்னர் வானில் கலைந்து அலையும் பறவைகள் போல் அவ்வோசைகள் பூசலிடும். பின்னர் ஒரு கணத்தில் அனைத்து ஓசைகளும் ஒத்திசைந்து அந்த முழுமையோசை எழத் தொடங்கும். அது அத்தலைவனாலும் ஆள முடியாததாக, அங்கிருக்கும் எதனாலும் திசை திருப்பவியலாததாக இருக்கும். அது எழுந்த பின்னர் அவர்கள் அதை தனித்தறிவதில்லை. ஏனென்றால் அப்போது அவர்கள் எவருக்கும் தனி உள்ளம் இருப்பதில்லை. வேட்டையோ போரோ முடிந்த பின் விண்ணில் தூக்கிச் சுழற்றிய சுழல் காற்று ஒன்றிலிருந்து விழுவது போல் ஒவ்வொருவராக அதிலிருந்து பிரிந்து மீண்ட பின்னர் நினைவிலிருந்து அதை மீட்டு எடுப்பார்கள். அப்போது நிகழ்ந்ததென்ன என்றோ எவ்வாறு நிகழ்ந்தது என்றோ அவர்களால் அறிய முடியாது. அது நிகழ்ந்தது என்று மட்டுமே அவர்கள் அறிந்திருப்பார்கள். குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் வந்த நாளில் அவர்கள் அந்த ஒலியை எழுப்ப முயன்றனர். அவர்கள் அதற்கு முன்பு அடர்காட்டுக்கு வெளியே போரிட்டதில்லை. போர் தொடங்கிய முதற்கணம் எழுந்த பெருமுழக்கம் புயல் வந்து புழுதியை அள்ளிச் செல்வது போல தங்கள் மொழியை கொண்டு செல்வதையே கண்டனர். போரில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே நின்றனர். மூக்குத்திறனை இழந்துவிட்ட வேட்டை நாய்களைப் போல் முட்டி மோதித் தடுமாறினர். பின்னடைய இயலாமல் பின்னிருந்து வந்து கொண்டே இருந்த படைகளால் அவர்கள் களமயத்தின் அம்புப் பெருக்கை நோக்கி கொண்டு செல்லப்பட்டார்கள். அம்புகள் பாய்ந்து ஒருவர் மேல் ஒருவரென விழுந்து தேர்ச்சிகணங்களாலும் யானைக் கால்களாலும் அரைக்கப்பட்டு உடற்குவியலாக ஆனார்கள். அவர்களை பெரிய மூங்கில்கழைகளால் உந்தி களத்திலிருந்து பெயர்த்து உருட்டி ஒற்றை குவியலென எடுத்து வண்டிகளில் இட்டு தசைக்குப் பையாக பிலங்களுக்குள் போட்டனர் சுடலைக்காரர்கள். ஒவ்வொரு நாளும் களத்தில் எஞ்சியவர்கள் எவ்வகையிலேனும் படைப்பின்னணியில் நின்றுவிட்டவர்களே. ஆகவே ஒவ்வொரு முறையும் அவர்கள் போர் முனையில் என்ன நிகழுமென்று அறியாமலேயே களத்திற்கு வந்தனர்.
தங்கள் திரள் குறைந்து மறைந்து கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதைப் பற்றி பேசுவதற்கு அஞ்சினர். இரவுகளில் இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும்போது மெல்லிய ஓசையாக இறந்தவர்கள் எழுந்து வந்து அவர்களருகே நின்றிருந்தனர். மெல்லிய வெம்மையாக, மூச்சுக்காற்றின் தொடுகையாக அவர்களை உணர்ந்தனர். அவர்களின் விழிகள் இருளுக்குள் மின்மினிகளாக செறிந்திருந்தன. துயில் கொண்டால் கனவில் அவர்கள் உடல் சூடி அருகணைந்து சொல்லாடினர். அப்போது அவர்களின் நிலத்தில் நீலமலைகளுக்கு அடியில் ஓசையிடும் மலையாறுகளின் கரையில் பசுங்காடு சூழ்ந்திருக்க அவர்கள் அமர்ந்திருந்தனர். அன்றிரவு அவர்கள் படைமுகப்புக்கு வருவது வரை அச்சமும் தயக்கமும் தான் கொண்டிருந்தார்கள். அலாயுதனின் கூறிய ஓசையை முதலில் கேட்ட படைவீரர்கள் கடுங்குளிர் கொண்ட மலைக்காற்று வந்து அணைத்துக் கொண்டது போல மெய்ப்பு கொண்டனர். அவர்களை அறியாமல் அவர்களுக்குள் இருந்து எழுந்த சீழ்க்கையோசையை கேட்டு அச்சமும் கிளர்ச்சியும் அடைந்தனர். பின்னர் தங்கள் ஒலிகளால் பெருக்கொன்றை உருவாக்கி அதில் தாங்களும் முழுகினர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனி எண்ணமும் இலக்கும் களிப்பும் இருந்தது. ஆழத்தில் அவர்கள் ஒன்றென்று இணைந்தும் இருந்தனர். இடும்பர்களின் வேல்களால் குத்தப்பட்டோ கதைகளால் அறையப்பட்டோ அவர்கள் உயிர் விடுகையில் அக்கணத்திற்கு முன் அந்த பெரும்பெருக்கிலிருந்து அவர்கள் உதிர்ந்திருந்தனர். ஆகவே இறப்பவர்களை அப்பெருக்கு அறியவே இல்லை. நீரள்ளிய பள்ளம் நிறைவதென அவர்களின் இடத்தை அப்பெருக்கு அக்கணமே நிரப்பிக் கொண்டது. போர் விசை கொண்டு சற்று நேரத்திலேயே இடும்பர்களை வெல்ல அரக்கர்களால் மட்டுமே இயலும் என்று உணர்ந்து கொண்ட சகுனி நேரடியாக அலாயுதனிடமும் அலம்புஷரிடமும் ஆணையிட்டு அவர்களை மேலும் மேலும் முன்னே செலுத்தினார். கௌரவப் படையின் வலது எல்லையில் கர்ணன் போரிட்டுக் கொண்டிருக்க அவனைச் சூழ்ந்து சென்ற படைகளில் இருந்து மேலெழுந்து சென்ற அலம்புஷர் படைகள் இடும்பர்களை முழுமையாகவே தடுத்து நிறுத்திவிட்டன. இடது எல்லையில் துரோணரால் இடும்பர்களை எதிர்கொள்ள இயலவில்லை. சகுனி இடது எல்லைக்குச் செல்க, இடும்பர்களை எதிர்கொள்க என்று அலாயுதனுக்கு ஆணையிட்டார். அலாயுதன் தன் படைகளுடன் துரியோதனனும் அஸ்வத்தாமனும் போரிட்டுக் கொண்டிருந்த படைமையத்திலிருந்து இடது எல்லை நோக்கிச் சென்றான். இடும்பர்களை விண்ணிலேயே அலாயுதனின் குலத்து அரக்கர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்கள் இருளில் மறைந்த பின்னரும் எஞ்சும் இருட்டடமும் அவர்களே என்று உணர்ந்திருந்தமையே அவர்களின் வெற்றியை அமைத்தது. அத்தடங்களை வேலாலும் வாளாலும் தாக்கினால் அந்த இடும்பன் அலறி அப்பால் விழுவதை அவர்கள் கண்டனர். அவர்கள் அங்கே களத்திற்கு வந்த பின்னர்தான் பிற மக்களை அணுக்கமாக கண்டு அறிந்தனர். க்ஷத்திரியர்கள் தங்களை ஒரு பொருட்டென எண்ணவில்லை என்பதை முதல் நாளிலேயே அறிந்தனர். ஒவ்வொருவரிடமும் ஒரு க்ஷத்திரியனாவது ஒரு முறையாவது என்றேனும் ஒருநாள் உங்களை நாங்கள் போரில் கொல்வோம் என்று சொல்லாமல் இருந்ததுமில்லை. அவர்கள் அனைவருக்குமே க்ஷத்திரியர்கள் மேல் ஒவ்வாமை எழுந்து வெறுப்பு என திரண்டிருந்தது. போரில் ஒரு க்ஷத்திரியன் விழக்கண்டால் அவர்களின் உள்ளம் மகிழ்ந்தது. ஒரு க்ஷத்திரியனை தங்கள் படைக்கலத்தால் வீழ்த்தினால் உவகை கொண்டாடினர். அன்றைய போர் தொடங்கியதுமே அவர்கள் எலிகளை வேட்டையாடுவது போல் க்ஷத்திரியர்களைக் கொன்று மகிழ்ந்தாடினர். ஆனால் மிக விரைவிலேயே அது அவர்களுக்கு சலிப்பூட்டியது. இடும்பர்களை எதிர்கொண்ட போதே அவர்கள் தங்களுக்குள் நிறைவை அடைந்தனர். இடும்பர்கள் தாங்களே என அவர்களின் அகம் அறிந்தது. தங்களுக்குத் தாங்களே போரிடுகையில் மட்டுமே போருக்குரிய தெய்வங்கள் மகிழ்கின்றன என உணர்ந்தனர். விண்ணில் இருள் முகிழ்த்து எழும் இடும்பன் ஒருவனைக் கண்டு தங்கள் நீள்கழையில் பாய்ந்தெழுந்து இருள் நிறைந்த வெளியில் அவனை சந்தித்து படைக்கலம் முட்டிக்கொண்டு போரிட்டு இறங்கி சுழன்று எழுந்து அரைந்து விழுந்து மீள எழுந்து பொருதி வென்று எழுகையில் அவர்களுக்குள் இருந்து மூதாதையர் கொப்பளித்தனர். இடும்பர்களும் அவர்களையே நாடி வந்தனர். மிக விரைவிலேயே அக்களத்தில் போர் அரக்கர்களுக்குள் மட்டுமே நிகழ்வதென ஆகியது. கடோத்கஜனுடன் கதை முட்டிக்கொண்டு துள்ளி விலகி கொம்பு நீட்டிச் சுற்றி வரும் காட்டெருமைகள் போல் சுழன்று வந்து கொண்டிருந்த அலாயுதன் மறுபக்கம் தன்னை நோக்கியபடி சுழன்று வருவதும் தானே என்றுணர்ந்தான். அந்தக் காலடிகள், அந்தக் கையசைவு, அந்தக் கூர்நோக்கு அவனுடையதே. அவன் பாய்ந்த அக்கணமே கடோத்கஜனும் பாய இருவரும் இருளில் மிதித்து ஏறி விண்மேன் பெருகிக் கிடந்த கரிய வானில் சந்தித்துக் கொண்டனர். கதை தெறிக்க அரைந்து மூச்சொலியுடன் இறங்கி அக்கணமே மீண்டும் இருளில் ஏறினர். அரைதலும் தடுத்தலும் ஒன்றேயான சுழற்சி. கதைகள் முட்டிக்கொள்கையில் இருளில் பரவிய அதிர்வு யானைகளை விழுசுருங்கச் செய்தது. கடோத்கஜன் 7 முறை பாய்ந்து வந்து அலாயுதனை அறைந்தான்.
7 அறைகளும் 7 அறைகளால் நிறுத்தப்பட விண்ணுக்கும் மண்ணுக்கும் தாவி இறங்கிச் சுழன்றான். மேலும் மேலுமென திசை திரட்டி இருவரும் அறிந்து கொண்டனர். 17 அறைகள் ஒற்றை காலப்புள்ளியின் திகைப்பு மட்டுமே என்றான. பின்னர் 18வது புள்ளியில் அவர்கள் காட்டில் ஓர் ஓடைக்கரையில் சந்தித்துக் கொண்டார்கள். கடோத்கஜன் அலாயுதனை தோளைப் பற்றி அழைத்துச் சென்றான். அவர்களின் காலடியில் ஓடை ஓசையிலாது பெருகி மிக ஆழத்தில் அருவியென விழுந்தது. அது புகையென மாறிச் சென்றடைந்த பரப்பு பச்சை நிறம் செறிந்து நீலம் கொண்டதாக, முகில்புகை மூடியதாக, அலைகளில்லாத நிகர்வெளியாக தொடுவான் வில் வரை நிரம்பியிருந்தது. இளையோனே, நீ எவருக்காக போரிடுகிறாய் என்று கடோத்கஜன் கேட்டான். என் குடித்தலைவனைக் கொன்றவனுக்கு எதிராக. நம் குருதி மூத்தோனின் பழியை ஈடு செய்ய என்று அலாயுதன் சொன்னான். கடோத்கஜன், நாம் ஏன் இப்படி வஞ்சங்களால் அலைக்கழிக்கப்படுகிறோம்? அன்பின் பொருட்டு நாம் ஏன் போரிடுவதில்லை? இளையோனே, உலகப் பற்றின் பொருட்டு போரிட்டால் கூட அதுவும் நன்றல்லவா? நாம் வஞ்சம் சூட பழி தேடி அலைகிறோமா? அகழ்ந்து அகழ்ந்து சினங்களை தேடிச் சேர்த்துக் கொள்கிறோமா என்றான். அவன் கையை உதறி விலகி, நீங்கள் எதற்காக போரிடுகிறீர்கள் மூத்தவரே என்றான் அலாயுதன். நீ வஞ்சம் கொண்டிருப்பவர் என் தந்தை. அவருக்காக பொருதிக் காத்து நின்றிருப்பது என் கடன். அவர் மீது நான் கொண்டுள்ள பேரன்பின் பொருட்டே களம் நிற்கிறேன் என்று கடோத்கஜன் கூறினான். அலாயுதன் சினத்துடன், அரக்கருக்கு மானுடர் தந்தையல்ல, இப்புவியாளும் பெற்றிக் கொண்ட அரக்கர்கள் மானுடரால் வஞ்சத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள். அறிக, ஒருநாள் இப்புவி மேல் அரக்கர்களின் அரசு எழும். அன்று பிரகலாதனும் விபீஷணனும் போல நீங்களும் குலவஞ்சகன் என்றும் நெறிப்பிழைத்து மூதாதையரின் பழி கொண்டவன் என்றும் அறியப்படுவீர்கள் என்று சொன்னான். ராகவராமனை வணங்கி அவன் ஆற்றலை துணை கொண்டதனால் வாழ்ந்தது அரக்கர்குலம். அவன் வாழ்த்து பெற்று பெருகியது வானரர்கொடி. அவர்கள் அழிந்தது தங்களுக்குள் பூசலிட்டும் பகைமைகளை புளிக்கப் புளிக்கப் பெருக்கி நஞ்சாக்கி உளம் நிறைத்துக் கொண்டும். தலைமுறைகளாக நிகழ்ந்த குலப்போரில் அழிந்தவர் நாம் என்றான் கடோத்கஜன். அடிபணிந்து ஆற்றல் பெறும் நிலையில் இல்லை அரக்கர். அவர்கள் இந்த தொல்பாறைகளைப் போல என்றுமிருப்பவர்கள். இப்புவி சுழல் காற்றில் சுருண்டு எழுந்து பறக்காமலிருக்க தெய்வங்கள் வைத்த எடை அவர்கள். முகில்கள் பாறைகளை மூடக்கூடும். 100 மடங்கு பெரிதெனக் காட்டி விழிமலைக்கச் செய்யவும் கூடும். மூத்தவரே, பாறைகள் முகில்களால் கரைக்கப்படுவதில்லை என்றான் அலாயுதன். இனி அந்த மூதன்னைக் கதைகள் இங்கு வாழாது என்றறிக. தன்னிழிவை தற்பெருமையால் மறைத்துக் கொண்டு கதைகளில் வாழும் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுக. இனியேனும் அரசியலை அறிந்து கொள்க என்று கடோத்கஜன் சொன்னான். இனி ஒருபோதும் அரக்கர்கள் பிறரில்லாத நிலத்தை ஆளமாட்டார்கள். இனி என் நிலமும் எவருக்கும் முழுதுரிமையாக இருக்காது. அதை அறிவுளோர் அறிந்து கொண்டு விட்டனர். அந்த மெய்யை அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் இடையே நிகழ்வது இப்போர். எங்கள் மண், எங்கள் குருதி, அது என் நிலையிலும் அழியாதது, எதையும் கடந்து ஓங்குவது. என் முன்னோரின் சொற்கள் அதை எனக்கு கற்பித்தன. என்றும் என் உள்ளம் அதிலிருந்து விலகாது என்றான் அலாயுதன். அவன் தோளே கை நீட்டி தொடவந்த கடோத்கஜனை அவன் விலக்கிப் பின்னகர்ந்தான். கை நீண்டு நிற்க கடோத்கஜன் சொன்னான், நான் கூறுவதை சற்றேனும் உளங்கொள்க. க்ஷத்ரியராயினும் அரக்கராயினும் அசுரரும் கிராதருமாயினும் பிறரைக் கலந்து அனைத்து திறன்களையும் உள்ளிழுத்துக் கொண்டு வேர்பரவி எழுபவர்களே இனி கிளை விரித்து உலகாழ்வார்கள். எத்துணை ஆற்றல் கொண்டவர் எனினும் தனித்தமைவோர் அழிவையே சென்றடைவார்கள். இதோ தங்கள் தூய குருதியின் பொருட்டு படை கொண்டெழுந்திருக்கும் இவர்கள் வெறும் பெயரென நினைவென எஞ்சும் காலம் அணுகிக் கொண்டிருக்கிறது. சீற்றத்துடன் அலாயுதன் கை நீட்டியபடி முன்னகர்ந்தான். நான் உங்கள் நெஞ்சு நோக்கிக் கேட்கிறேன், நீங்கள் எவருக்காக படை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் வந்திருப்பது இப்புவி முழுதாளும் வேட்கை கொண்ட யாதவர்களின் பொருட்டுதானே? க்ஷத்திரியர்களை வெல்ல யாதவர்களை துளைப்பதுதான் உங்கள் கடனா என்றான். நீ எவன் பொருட்டு வந்தாலும் போரிடுவது க்ஷத்திரியர்களுக்காக. உன்னால் அவர்கள் வென்றால் இங்கு காட்டெரி போல் பரவி மண்ணை கைப்பற்றி முழுதாழ்வார்கள். அவர்களின் படைக்கலங்களால் அரக்கர்களும் முற்றழியும். அரக்கர்களின் தொல்லிலங்கள் உருவழிந்து அவர்களின் நாடுகளென்றாகும்.
என் தந்தையும் அவரை ஆளும் மெய்யாசிரியனும் வென்றால் அரக்கர்களும் பிறரும் கலந்து ஒன்றென்றாகி இங்கு பொலிவார்கள். யாதவர் நிலமாள முடியும் என்னும் நெறி எழுந்தால் நாளை அரக்கரோ அசுரரோ நாடாள்வதும் அந்நெறியால் இயல்வதாகும். அந்நெறிக்கு எதிராக படைக்கலம் தூக்கியவர்களைக் காக்க நீ நின்றிருக்கிறாய். அறிக, அரக்கர் குருதி மானுடர் குருதியுடன் கலக்கத் தொடங்கிவிட்டது. இனி மானுடர்களில் அரக்கர் எழுவார்கள். அரக்கர்களில் மானுடம் திகழும். வெற்றி கொள்வீரன் நீ. எழும் ஒரு புது உலகுக்காக வருக. உன் வீரத்தை நாளை முளைத்தெழும் நம் குடிகள் புகழ்ந்து பாடுவார்கள். அறியாமையால் பிழை இயற்றாதொழிக என்றான் கடோத்கஜன். ஒரு கணத்தில் சினம் எரிந்தேற அலாயுதன் ஓங்கி கடோத்கஜனின் முகத்தில் துப்பினான். அறிவிலி நீ! பெருவஞ்சகன் ஒருவனின் படைக்கலம் என ஆனவன் என்று கூவினான். நீயே என் முதல் எதிரி. உனைக் கொன்று உன் உடல்மேல் எழுந்து நின்று மூதாதையரை நோக்கி கூவுவேன், எந்தையரே, நீங்கள் விரும்பும் குருதிப்பலி இது, கொள்க என்று. கடோத்கஜன் தன் முகத்தை துடைத்தபடி கசப்பு நிறைந்த சிரிப்புடன், இது சென்ற காலப்போர். இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் விபீஷணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே நிகழ்ந்தது. இன்று அது முடிவடையப் போகிறது என்றான். நம்மால் எளிய காலவட்டத்திற்கப்பால் நோக்க இயல்வதில்லை. நம் தந்தையர் சொன்னவற்றையே மீள நாமும் சொல்கிறோம். காலம் கடந்து நோக்கும் விழிகொண்டவன் ஒருவனின் அடிபணிந்து அவன் சொல்லை ஏற்பதொன்றே நாம் இயற்றக்கூடும் நன்று. தந்தையர் சொல் மெய்மை, ஆனால் அதுவே முழு மெய்மை அல்ல. ஏற்பதற்கு நிகராகவே உடைத்தெழுவதும் நிகழும் குடிகளை வென்று இங்கு வாழ்கின்றன. நோக்குக, இதோ இப்பால் சம்பராசுரரின் கொடியும் பாணாசுரரின் கொடியும் படை கொண்டு நின்றிருக்கிறார்கள். நிஷாதரும் கிராதரும் படை கொண்டு போரிடுகிறார்கள். எது அவர்களை இணைக்கிறதோ அது மேலும் ஆற்றல் பெற்றெழும். காலம் கடந்த நோக்கை பீலிவிழி என சூடியவனின் அழியாச்சொல். செல்க, என் முன்னாலிருந்து செல்க. நான் பாய்ந்து உன் குருதி குடிக்க முற்படுவதற்கு முன் அகல்க என்றான் கடோத்கஜன். உன் தோற்றம் என் உள்ளத்தை உருக்குகிறது. என் உடன்பிறந்தான் நீ எனக் காட்டுகின்றன உன் தோள்கள். உன் விழிகள் எனக்கு என் மைந்தரை காட்டுகின்றன. இக்கடத்தில் உன்னைக் கொன்றால் இதன் பொருட்டு 7 பிறப்பிலும் நான் துயருவேன். புரிந்து கொள்க, இப்போர் நமக்குள் நிகழலாகாது. இது க்ஷத்திரியர்களின் மாறாமைக்கும் இழியுகத்தின் மாறும் தன்மைக்குமிடையே நிகழ்வது. அழியாச் சொல்லிலிருந்து அறச்சொல்லொன்று பிறக்கும் பொருட்டு நிகழ்வது. நாம் அதன் அறுவடையை கொய்பவர்கள் மட்டுமென நின்றிருப்போம் என்று கடோத்கஜன் சொன்னான். இழிமகனே என்று கூவியபடி பாய்ந்த அலாயுதன் கடோத்கஜனின் நெஞ்சில் எட்டி மிதித்தான். ஒரு கணத்திற்குள் அவ்வுரையாடல் நிகழ்ந்து முடிய இருவரும் கதைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சுழன்றனர். அவர்களின் போரைக் காண வந்தமைந்தன போர்த் தெய்வங்கள். மத்தகங்களை ஆளும் கஜன், எருதுக்கொம்புகளில் குடியிருக்கும் ரிஷபன், மான்வெற்றிகளில் வாழும் மிருகன், முதலைவாலில் எழும் மகரன், துதிக்கைகளின் ஆற்றலான கரன், கரடுக்கைகளில் குடியிருக்கும் ஜாம்பன், குரங்குக் கால்களின் தெய்வமான மர்க்கடன், மலைப்பாம்புகளை கைகளாகக் கொண்ட பன்னகன். குரங்குப்படியை உடைத்தெழுந்தது எருது. முட்டி அதிர்ந்து பின்னடைந்து மீண்டும் பாய்ந்தன மத்தகங்கள். இறுகப் பற்றிய கரடியை வாளால் அரைந்து தூக்கி வீசியது முதலை. மான்கள் அரைந்து கொண்ட ஓசையில் காடு விதிர்த்தது. தழுவிப் போரிட்டன துதிக்கைகள். ஒன்றென்றே ஆகி முருகி நிலத்திலிருண்டன மலையரவுகள். இருவர் கதைகளும் தெரித்து அப்பால் சென்று விழ விலகி நிலத்தில் அரைந்து போர்க்கூச்சல் எழுப்பியபடி எழுந்து நெஞ்சில் அடித்து கூவியபடி அலாயுதன் கடோத்கஜனின் மேல் பாய்ந்தான். கடோத்கஜன் அவன் உடலை தன் உடலால் மோதித் தடுத்தான். பெருங்கைகளால் இருவரும் அரைந்து கொண்டனர். கால்களால் நெஞ்சினால் முட்டி ஓசை எழுப்பினர். இரு களிறுகள் கொம்பு கோத்து சுழற்றுவது போல் ஒருவரை ஒருவர் தோள்பற்றி இறுக்கி புரட்ட முயன்றனர். முதலைகள் போல் கால்களால் அரைந்தனர். காட்டெருமைகள் போல் தலைகளால் முட்டிக்கொண்டனர். ஒருவர் பற்களை இறுகக் கடித்து ஓசை பிறிதொருவருக்கு கேட்டது. ஒருவரின் எலும்புகள் உரசிக்கொண்ட ஓசையை இன்னொருவர் அறிந்தார். தசைகள் இறுகும் ஒலி அக்களமெங்கும் ஒலித்தது. பின்னர் இருவரும் தெரித்து விலகி கால்களால் நிலத்தை அரைந்து எருதுகள் போல் சுரைமாந்தி மீண்டும் எழுந்து தாக்கினர்.
இருவரும் தழுவி நிலத்தில் விழுந்து உருண்டு அவ்வண்ணமே எழுந்தனர். ஓருடலாக இருளுக்குள் களமெங்கும் ததும்பினர். பின்னர் அலாயுதன் கடோத்கஜனை தலைக்குமேல் தூக்கி நிலத்தில் அறைந்தான். உடற்தசைகள் அதிர நிலத்தில் விழுந்த கடோத்கஜன் மேல் அவன் துள்ளி நின்றுமேல் பாய கடோத்கஜன் கால்களை தூக்கி அவன் வயிற்றை மிதித்து அப்பாலிட்டு கையறைந்து எழுந்து அவன் மேல் பாய்ந்து இரு தோள்களையும் பற்றி தூக்கி ஓங்கி முழங்கால்களால் அறைந்து அவன் விலா எலும்பை உடைத்தான். அலாயுதன் இருமி குருதி துப்பி கடோத்கஜனை உந்தி புரண்டெழுந்து அப்பால் சென்றான். கடோத்கஜன் எழுவதற்குள் அலாயுதன் அவன் மேல் பாய்ந்து அருள் கிடந்த கதையை எடுத்து அவன் தலையை ஓங்கி அறைந்தான். கணநேரத்தில் ஒழிந்து புரண்டதால் அவ்வரை நிலத்தில் விழ மண் பொடியெழ அங்கொரு குழி உருவாயிற்று. கடோத்கஜன் வெட்டுண்டு விழுந்து கிடந்த களிறொன்றின் காலை எடுத்து அலாயுதனை அறைந்தான். அதை ஓங்கி வலக்கையால் அறைந்து அப்பால் சரித்த பின் நின்றிருந்த தேர்ச்சகடம் ஒன்றைத் தூக்கி கடோத்கஜனை அறைந்தான் அலாயுதன். எழுந்து விண்ணில் நெஞ்சு முட்டிக்கொண்டு இருவரும் மண்ணில் விழுந்தனர். அலாயுதன் தலை கடோத்கஜனின் தலையுடன் முட்டியது. ஒரு கணம் கடோத்கஜனின் விழிகளை அலாயுதனின் விழிகள் சந்தித்தன. கடோத்கஜனின் நோக்கில் இருந்து தெளிந்த நிலையுறுதி அலாயுதனின் உள்ளத்தை அசைத்தது. என்ன நிகழ்ந்தது என அறியாமல் அவன் உடலெங்கும் தசைகள் ஒரு கணம் தளர்வுற்றன. அந்த கண இடைவெளியில் கடோத்கஜன் அவன் வலக்காலையும் இடக்கையையும் பற்றித் தூக்கி சுழற்றி மண்ணில் அறைந்தான். மலைத்து அசைவிழந்த அவன் உடல்மேல் பாய்ந்து நெஞ்சின்மேல் அமர்ந்து தன் கைகளால் ஓங்கி அவன் தலையைப் பற்றி திருப்பி கழுத்தெலும்பை உடைத்தான். தசைக்குள் எலும்பு உடையும் ஓசை நீருக்குள் எனக் கேட்டது. மிக மிக மந்தனமாகச் சொல்லப்பட்ட ஒரு சொல் என. அலாயுதனின் உடல் துடித்தது. கட்டைவிரல் விலகி அதிர, பற்கள் கிட்டிக்க, விழிகள் மேலேறி மறைய, கைவிரல்கள் விரிந்து விரிந்து நெளிய கழுத்துத் தசைகள் இழுபட்டு விதிர்க்க அலாயுதன் அடங்கினான். அத்துடிப்பு தன் உடலிலும் குடியேற பற்களை இறுகக் கடித்து இரு கைகளையும் விரல் சுருட்டி மடித்து அமர்ந்திருந்தான் கடோத்கஜன். எலும்புகள் உடலெங்கும் உரசிக்கொள்ளும் ஓசை தலைக்குள் கேட்டது. பின்னர் குருதிக்குமிழிகள் கண்களுக்குள் மெல்ல மிதந்து கீழிறங்கத் தொடங்கின. அவன் எழுந்து திரும்பிப் பார்க்காமல் அகன்றான். அவர்களைச் சூழ்ந்து நின்றிருந்த இரு குடியின் அரக்கர்களும் திகைத்த விழிகளுடன் வெறுமனே நோக்கினர். எவரும் இறந்தவனுக்காக வாழ்த்தொலி எழுப்பவில்லை. எவரும் வெற்றிக்கூச்சலும் முழக்கவில்லை. கைகளிலிருந்து தளர்ந்த படைக்கலங்களை முருகப் பற்றியபடி அவர்கள் நிலை மீண்டபோது மீண்டும் போருக்கு அழைக்கும் ஓசைகளைக் கேட்டனர். தளர்ந்த கால்களுடன் தாழ்ந்த தலையுடன் அவர்கள் பிரிந்து அகன்றனர். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.